நமது முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் மரணம் எப்போ அடைஞ்சாரு, எத்தனை வருஷம் ஆச்சு? ஆனா மரணத்துக்கு பிறகு அவருடைய ஆறா பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னா, அந்த எனர்ஜி இன்னைக்கு வரைக்கும் அவரை கடவுள் மாதிரி கும்பிடக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அவர் உயிரோடு எப்படி இருந்தாரோ அதை விட இறந்ததுக்கு அப்புறம் அவரை தெய்வமா நினைச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் அவருடைய எனர்ஜி. நம்ம ஆறாவை வச்சு வாழ்க்கையில எல்லாத்தையும் மாற்ற முடியுமா? முடியும். அகம் பிரம்மாஸ்மி. ரஜினிகாந்த், எம்ஜிஆர், ரத்தன் டாடா, இப்படி பலரை நம்ம எக்ஸாம்பிளா பார்க்கலாம். அவங்க ஆறா வச்சு என்னென்ன செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு. நீங்க என்ன செய்யலாம்ன்ற வழிமுறைகளும் இப்ப நான் சொல்றேன். முதல்ல ஒரு உண்மையை சொல்லணும்னா, ஆறா என்றது ஒரு கற்பனையான விஷயம் கிடையாது. ஓகேங்களா? நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எனர்ஜி ஒரு கற்பனையான விஷயம் கிடையாது. அது மனுஷனோட உள்ளத்துல இருந்து வெளிப்படக்கூடிய ஒரு சக்தி. மனசு தூய்மையா இருக்கு ஒருத்தங்க அப்படின்னா அவங்க ஆறா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். போட்டி, பொறாமை, கோபம், வஞ்சம் பண்றவன், பிரச்சனை பண்றவன், இவங்க எல்லாம் பார்த்து அவங்க ஆறா பயங்கர வீக்காங்க. ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு எம்ஜிஆர் எடுத்துக்கலாம். நமது முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் மரணம் எப்போ அடைஞ்சாரு, எத்தனை வருஷம் ஆச்சு? ஆனா மரணத்துக்கு பிறகு அவருடைய ஆறா பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னா, அந்த எனர்ஜி இன்னைக்கு வரைக்கும் அவரை கடவுள் மாதிரி கும்பிடக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அவர் உயிரோடு எப்படி இருந்தாரோ அதை விட இறந்ததுக்கு அப்புறம் அவரை தெய்வமா நினைச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் அவருடைய எனர்ஜி. அவருடைய அதிகாரமோ பணமோ செல்வாக்கோ கிடையாது. அந்த எனர்ஜி, ஆறா எனர்ஜி. அந்த எனர்ஜி தான் அவருக்கு அந்த சக்தியை கொடுத்திருக்கு. இது ஒரு விதமான ஒரு கவர்ச்சியான ஒரு ஆறான்னு சொல்லலாம். இப்போ சூப்பர் ரஜினிகாந்த் இருக்காரு, அவர் எடுத்துக்கங்க. அவருக்கு நான் சொல்லுவேன் அமைதியான சக்தின்னு சொல்லுவாங்க. சைலண்ட் ஆறா அவருக்கு இருக்கிறது. இப்போ ரஜினிகாந்த் சார் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? அவர் யாரு, என்ன, எப்படி பண்ணாரு, அவர் வாழ்க்கை முறை எல்லாமே மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். யார் என்ன பேசினாலும், யார் எவ்வளவு அவரை பத்தி குற்றம் பேசினாலும் சரி, குறை சொன்னாலும் சரி, சில நேரங்கள் பதில் சொல்லாம சிரிச்சுக்கிட்டு வணக்கம் வணக்கம் அப்படின்ட்டு அங்க இருந்து நகர்வார். பாத்துக்கீங்களா? அதை அவரு மூளைக்குள்ள ஏத்த மாட்டார். காதல வர்றதை காதலே வெளியே போட்டு உள்ள ஏத்த மாட்டார். சோ நெகட்டிவா உள்ள தள்ளாம மௌனமா அந்த இடத்துல இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி. ஓகேங்களா? மௌனம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஆறா எனர்ஜி கிரியேட் பண்ணக்கூடியது. ஸோ இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் இருக்கிற பல நாடுகள்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்களும் ரஜினிகாந்த் அவர்கிட்ட ஈஸியா பேசுறாங்க, ரொம்ப அவர்கிட்ட நார்மலா பேசுறாங்க. அவர் எல்லா அரசியல் தலைவர்கள் இருந்து நடிகர்கள் எல்லாரும் அவர்கிட்ட ஒரு அன்பா இருக்காங்கன்னா அவருடைய அந்த சக்தி தான் இங்க வேலை. ஓகேங்களா? ஸோ பெரிய பெரிய மகான்கள், பெரிய பெரிய சித்தர்கள்லாம் தியானத்திலையும் யோகத்திலையும் இருந்து எடுத்த அந்த ஆறா எனர்ஜியால பல விஷயங்கள் சாதிச்சிருக்காங்க. ஆனால் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாரையும் அப்படி இருக்கிறது கஷ்டம். ஓகேங்களா? அப்போ இந்த ஆறா எனர்ஜியை எப்படி நம்ம வாழ்க்கைக்கு 100% சக்சஸா மாத்திக்கக்கூடிய வழி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அதுக்கு உண்டான சில விஷயங்களை நான் சொல்றேன். ஓகேங்களா? நிறைய பேசக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு பேச்சை குறைக்கணும். அதே போல யாரை பத்தியும் கெட்ட விஷயங்கள் பேசக்கூடாது. காசிப்ஸ் தேவையே இல்லை. மற்றவங்களை பத்தி பேசக்கூடாது. நெகட்டிவா பேசுனீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஆறா எனர்ஜி கம்மியாகும். யாரை பார்த்து பொறாமப்படவே படாதீங்க. பொறாமை ஒரு